ஹாய் ஹால், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க, ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். பார்த்துடலாமா? வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் லெமனு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் பண்ண போகிறேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு, அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் மஞ்சள் தூள் போட்டு. அதுக்கப்புறம் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்ன்றதுக்காக உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா அதுக்குள்ளே அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போவுமே அரிசி போடும்போது தான் தண்ணி இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருத்து வச்சிடக்கூடாது, அரிசி ஊறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வெங்காயத்துலேயே வெறும் மிளகாத்தூள் கொட்டிட்டேன். வெறும் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வெங்காயத்து கூடவே போட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் போட்டுட்டு, சிக்கனை ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, அது கொஞ்சம் பாயில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஊற்றிட்டு கர்டு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பூனில் சும்மா போட்டு காமிச்சேன். நான் ஏற்கனவே போட்டுட்டேன் கர்டு, ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன் 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கொதித்து வரும்போது நம்ம அரிசியை போட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளே ஒரு லெமன் ஒரு ஆஃப் எடுத்து பிசைஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு உப்பு இதெல்லாம் நம்ம அந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி.